மேகமே மகிமையின் மேகமே இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே மகிமையின் மேகமே வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. வாழ்க்கை பயணத்திலே முன் சென்ற மேகமே, வாழ்க்கை பயணத்திலே முன் சென்ற மேகமே, நடக்கும் பாதைதனை நாள்தோறும் காட்டுமே, நடக்கும் பாதைதனை நாள்தோறும் காட்டுமே. மேகமே மகிமையின் மேகமே இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே மகிமையின் மேகமே வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. எஸ் லார்ட். பரிசுத்த ஆவியானவரே, இந்த புதிய நாளில் புதிய மாதத்தில் உங்க மகிமையின் மேகம் எங்களுக்கு முன்பாக செல்லட்டும். பரிசுத்த ஆவியானவரே, இந்த மாதத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கடந்த மாதங்கள் முழுவதும் நீர் கண்மணி போல காத்தீர். எல்லாவற்றையும் பார்த்து கொண்ட யெகோவாயீரே, உங்க நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட எங்களோடு கூட நீர் பேசுவீராக. பரிசுத்த ஆவியானவரே, அடிமையை மூடி மறைத்து கொள்ளுங்க. நீர் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். மீண்டுமாய் ஒரு புதிய மாதத்தில் உங்களை சந்திப்பது மிகுந்த ஒரு சந்தோஷம். ஹல்லேலூயா. இந்த ஏப்ரல் மாதத்திலும் கூட கர்த்தர் உங்களை ஏற்ற பாதையிலே நடத்துவார், சரியான வழியிலே உங்களை நடத்துவார். அது மாத்திரமல்ல, உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஏற்றம் உண்டாகும். ஹல்லேலூயா. ஒரு உயர்வுக்குள்ள, ஒரு மேன்மைக்குள்ள கடந்து செல்கிற ஒரு புதிய மாதமா இந்த மாதம் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்கள். அது உங்களுடைய வாழ்க்கையில் அது கிரியை செய்ய ஆரம்பிக்கும். என்ன சொல்றீங்க நீங்க? ஒவ்வொரு நாளும் நான் போற எந்த பாதையா இருந்தாலும் அதுல ஏதாவது ஒரு தவறு நடந்துருது, அது தோல்வியா மாறிடுது. உங்க வாழ்க்கையில இதுவரை பார்த்த தோல்விகள் இனி பார்ப்பதில்லை. ஹல்லேலூயா. நீங்க ஜெயிக்க பிறந்தவர்கள். ஹல்லேலூயா. தேவனால் பிறந்ததெல்லாம் ஜெயிக்கும் என்று வேதம் சொல்கிறது. ஒருவேளை தோல்வி போல சூழ்நிலைகள் காணப்படலாம், ஆனால் நாள் வரும், ஏற்ற நேரத்துல கர்த்தர் உங்களை உயர்த்தும்படி அவங்க பலத்த கரத்துக்குள்ள நம்ம அடங்கி இருப்போம். இந்த நாள்ல கூட கர்த்தர் நமக்கு ஒரு வார்த்தையை கொடுக்குறாங்க. யாத்ராகமம் 33:14 சொல்லப்பட்டிருக்குது, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். அல்லேலூயா. யாத்ராகமத்துல நம்ம வாசிக்கும் பொழுது அழகா இஸ்ரேல் ஜனங்களை வழி நடத்துறதை குறித்து நம்ம பார்க்கிறோம். மேக ஸ்தம்பத்தினாலும் அக்கினி ஸ்தம்பத்தினாலும் இரவிலும் பகலிலும் வழி நடத்தின தேவன். எப்ப மேகம் வந்ததோ அப்பதான் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டுட்டு அவங்க புறப்படுவாங்க. அப்படி இல்லாத நேரத்துல அமைதியா இருப்பாங்க. சில நேரங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில என்ன செய்யறதுனே தெரியாது, எங்க கால் வைக்கிறதுனே புரியாது, என்ன பண்ணணும் ஒரு கன்ஃபியூஷன். ஆண்டவர் சொல்றாங்க, இன்னைக்கு உங்களுடைய பாதைகளுக்கு முன்பாக நான் கடந்து போவேன்னு சொல்றாங்க. ஹல்லேலூயா. எந்த ஸ்தலத்துக்கு உங்களை கொண்டு போய் சேர்க்கணுமோ அந்த இடத்துக்கு கர்த்தர் உங்களை கொண்டு போய் சேர்ப்பார். யாத்ராகமம் 23:20 வாசிக்கும் பொழுது இதுல சொல்லப்பட்டிருக்குது. யாத்ராகமம் 23:20 வழியில் உங்களை காப்பதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தலத்துக்கு உங்களை கொண்டு போய் சேர்ப்பதற்கும் உங்களுக்கு முன்பாக ஒரு தூதன் சென்று கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை இதுவரை உங்களுடைய பாதை எப்படி இருந்தது எனக்கு தெரியல, ஆனா இந்த நாள்ல இருந்து ஒரு தூதனை கர்த்தர் உங்களுக்கு முன்பாக அனுப்புறார். நீங்க யோசிச்சு பாருங்களேன், நம்ம போற இடத்துக்கு முன்பாக இப்ப ஒண்ணு இல்லை, நிறைய மினிஸ்டர்ஸ் இவங்கெல்லாம் வரும் பொழுது முன்னாடி நிறைய ஸ்குவாட், நிறைய காசு எல்லாம் போதை பார்ப்போம். அவங்க என்ன பண்றாங்க, அவங்க முன்னாடி போய் வேண்டாத எல்லா காரியங்களையும் சரிப்படுத்தி, ஒரு மனுஷர் இந்த நாட்கள்ல ஒரு அதிகாரி வருவதற்கு ரோடெல்லாம் ஆயத்தம் பண்றாங்க. இன்னைக்கு ஒரு சாதாரண ஸ்குவாட் செய்வதை காட்டிலும் தேவதூதர்கள் உங்களுக்காக அநேக பணிவிடைகளை செய்து முடிச்சிட்டாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு முன்னாடி போகும் பொழுது அந்த பாதையில எந்த கரடு முரடு கல்லு முள்ளு எதுவும் இருக்காது. ஹல்லேலூயா. அதுல பள்ளம் இருக்காது, அதுல சீரா இருக்கும். நல்ல ஒரு மொசைக்ல நீங்க நடந்து போற மாதிரி, நல்ல ஒரு டைல்ஸ் போட்டு அந்த ஒரு ஃப்ளோரிங்ல நடந்து போற மாதிரி தெளிவான ஒரு பாதையில கர்த்தர் உங்களை நடத்த
நடத்துவார். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில தேவையே அதுதான். நான் போற பாதை கரெக்டா, நான் செய்த காரியங்கள் கரெக்டா, இது எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு கூட நின்று நடத்துவார். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில நமக்கு முக்கியமா தெரிய வேண்டியது அதுதான். நம்ம செய்யற காரியங்கள் கரெக்டா, போயிட்டு இருக்க பாதை கரெக்டு தானா, என் வாழ்க்கையில எல்லாம் கரெக்டா போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்றார், நம்ம கூட இருந்து நடத்துவேன். நம்ம உண்மையாவே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நான் இந்த காரியத்தை செய்யணும், நான் என்ன பண்ணட்டும், என்னைக்காவது கேட்குறோமா, நான் இதை செய்ய வேணாமா, ஒரு சின்ன காரியமா இருந்தாலும் சரி, பெரிய காரியமா இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய சமூகத்துல போய் விசாரிக்கணும். அப்பா நான் இந்த இடத்துக்கு போகட்டா, இந்த நபரை நான் சந்திக்கட்டா, இந்த காரியத்தை செய்யட்டா, இந்த ஸ்கூல்ல நான் சேர்க்கட்டா, இந்த காலேஜுக்கு போகட்டா, இல்லை இந்த மெடிக்கல் லைன்ல நான் போகணுமா, என்ன பண்ணணும், இன்ஜினியரிங் போகணுமா, என்னுடைய ஃபியூச்சர்ல இந்த வீடை நான் வாங்கணுமா, இந்த பெண்ணை திருமணம் பண்ணணுமா, என்ன பண்ணணும்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல கேட்கும் பொழுது அவர் பதில் தருகிறவராக இருக்கிறார். ஈவன் உங்களுடைய ஊழியங்கள்ல ஆண்டவரே நான் இன்னைக்கு என்ன காரியத்தை பேசணும், என்ன இன்னைக்கு மக்களோடு கூட நீங்க பேச விரும்புறீங்க, எங்களுக்கு சொல்லுங்க ஆண்டவரே. கேட்கும் பொழுது கர்த்தர் நமக்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். அவருடைய செவிகள் நம்முடைய சத்தத்துக்கு திறந்து இருக்குது. நீங்க உங்க வாழ்க்கையில ஒருவேளை ஆண்டவர்கிட்ட கேட்காம செய்த காரியத்தினால சிக்கல்ல மாட்டிருப்பீங்கன்னா இன்னைக்கு ஏசப்பா நான் உங்ககிட்ட கேட்காம இதை செஞ்சுட்டேன், என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லுங்க. சின்ன குழந்தை போல ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும் பொழுது அந்த காரியத்திலிருந்து அவர் விடுவிப்பார். ஹல்லேலூயா. சங்கீதம் 25:12 சொல்லப்பட்டிருக்குது, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தான் தெரிந்து கொள்ளும் வழியை போதிக்கிறான். நீங்க கர்த்தருக்கு பயப்படுவீங்கன்னு சொன்னா நான் எந்த பாதையில போகணும்னு சொல்லி, நான் எந்த வழியில நடக்கணுமோ அந்த வழியை நமக்கு போதிப்பாராம். சங்கீதம் 32:8 வாசிக்கிறோம், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன் மேல என் கண்ணை வச்சு உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆண்டவரே என் மேல உங்க கண் பதிக்கப்படட்டும், எனக்கு நீங்க ஆலோசனை சொல்லுங்க. மனுஷனுடைய ஆலோசனை கேட்டேன், சுயத்துல நான் செஞ்சுட்டேன், எவ்வளோ ஊழியர்களை போய் நான் சந்திச்சு எவ்வளோ காரியங்களை கேட்டேன், எல்லாம் ஃபெயிலியர், இன்னைக்கு நீங்க சொல்லுங்கப்பா, அதை நான் அப்படியே செய்வேன்னு சொல்லும் பொழுது கர்த்தர் உங்களோடு கூட இருந்து நடத்துவார். எப்படி ஏசாயில சொல்றப்பட்டிருக்குது, குருடனை அவளை அறியாத வழியில நடத்தி தெரியாத பாதையில கொண்டு போய் இருளை வெளிச்சமும் கோடலை செவ்வையுமாக்குவேன்னு சொல்றாங்க. அது மாத்திரம் இல்ல, நான் எல்லாவற்றையும் செய்து உன்னை கைவிடாம இருப்பேன். ஹல்லேலூயா. இந்த பாதையில வா, நான் உன் கூட வரேன் அப்படின்னு சொல்லி சொல்றவங்க எல்லாம் பாதையில எங்க இருக்காங்கன்னு தெரியாது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் கூட இருந்து உன்னை கைவிடாது இருப்பேன்னு சொல்றாங்க. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நிறைய பாதைகள்ல போய் அடி வாங்கிட்டேன், என்னுடைய வேலை ஸ்தலங்கள்ல ஃபெயிலியர் ஆயிடுச்சு, ஊழியத்துல ஃபெயிலியர், என்னுடைய லைஃபே எல்லாமே ஃபெயிலியர்னு சொல்வீங்கன்னா கர்த்தர் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வர விரும்புறார். நீங்க எத்தனை பேர் அக்செப்ட் பண்றீங்க? ஆண்டவரே இன்னைக்கு என் வாழ்க்கைக்குள்ள வாங்க, என் லைஃபை மாத்துங்க. முதலாவது உங்களுடைய குடும்பத்துக்குள்ள ஒரு சந்தோஷமும் சமாதானத்தையும் கர்த்தர் தருவார். உங்க சிந்தையில கொடுப்பார், உங்க இருதயத்துல கொடுப்பார். இந்த இனம் புரியாத சமாதானம் இந்த மாதம் முழுதும் நடத்தும். வசனத்துல நாம் பார்க்கிறோம், நீதிமொழிகள் 3:6, உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதையை செவ்வைப்படுத்துவார். போற பாதையிலெல்லாம் நினைச்சுக்கோங்க, ஏசப்பா நான் இப்ப இங்க போயிட்டு இருக்கேன், இந்த காரியம் எப்படி ஆகும் எனக்கு தெரியல, நீங்க என் கூட நின்று நடத்துங்க சொல்லும் பொழுது கர்த்தர் அவரை எப்பொழுதும் நினைத்து கொண்டிருக்கிறோம், அவருடைய வசனத்தை தியானித்து கொண்டு இருக்கிறோம். வசனம் சொல்லுது, சங்கீதத்துல வாசிக்கிற இரவும் பகலும் அவருடைய வார்த்தையில தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுட்டு இருக்கும் பொழுது ரொம்ப மன துக்கத்தோட, ஆமா நீங்க சொல்றது கரெக்ட், என் வாழ்க்கையில எந்த காரியத்தை நான் போய் நடத்தினாலும் அதுல ஒண்ணுமே ஒரு பலன் பார்க்க முடியும்னு சொன்னா எனக்கு அந்த காரியத்தை கர்த்தருடைய கையில ஒப்பு கொடுங்க. நீங்களா பிரயாசப்பட்ட நாட்கள் போதும், இனி வர நாட்கள் எந்த செகண்ட்ல இருந்து ஆண்டவரே, இந்த ஏப்ரல் மாதத்தை நீங்க ஒரு ஏற்றத்தின் மாதம் சொல்லியிருக்கீங்க, ஒரு முன்னேறி செல்லுகிற மாதம் சொல்லியிருக்கீங்க. ஏற்ற காரியங்களை ஏற்ற துணையை கொடுப்பார், ஏற்ற இல்லத்துல உங்களை ஸ்தாபிப்பார். ஹல்லேலூயா. ஏற்ற இல்லத்துல உங்களை குடியேற பண்ணுவார். ஹல்லேலூயா. ஏற்ற காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்து முடிப்பார். ஆமென். எல்லாம் சரியானதா இருக்கும். ஏமாற்றங்களை எல்லாம் மாற்றி கர்த்தர் ஒரு உயர்வுக்குள்ள உங்களை கொண்டு போற நாட்கள் இவைகள். விசுவாசிங்க, ஆண்டவர் சமூகத்துல அநேக நேரங்கள் செலவிடுங்க. எல்லாவற்றிலும் நீங்க நல்லவர் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவரை உயர்த்த உங்களுடைய வாழ்க்கையில எல்லா பகுதியிலும் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. இன்னும் அநேக காரியங்கள் உண்டு. நீங்க நடக்கும்போது ஏசாயால வாசிக்கிறோம், 30:21 வாசிக்கும் பொழுது, நீங்கள் வலதுபுறமாயும் இடதுபுறமாயும் சாயும் பொழுது நடக்க வேண்டிய வழி இதுவே, இதில் நடவுங்கள் சொல்ற சத்தம் உங்க காதுல கேட்குமா? எப்பொழுதும் நம்முடைய காதுகள்
காதுகள் எல்லாம் ரொம்ப சென்சிட்டிவா இருக்கட்டும். ஆண்டவர் என்ன சொல்றாருன்றத கேட்கறதுக்கு ரொம்ப காத்திருப்போம், ஆர்வத்தோடு இருப்போம். என்னுடைய விருப்பம் 1000 இருந்தாலும் சரி, நீங்க என்ன சொல்றீங்களோ அதை என்னுடைய வாழ்க்கையில செய்வேன்னு சொல்லும் பொழுது நிச்சயமாய் உங்களுடைய பாதையில அவருடைய வசனம் சொல்லுது, என் பாதைக்கு ஒரு வெளிச்சமா இருக்கு அவருடைய வார்த்தைகள். உங்களுடைய பாதை வெளிச்சமாய் மாறும். ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமா இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பார். தேவ தூதர்கள் உங்களுக்கு முன்பாக கடந்து சென்றிருக்காங்க. உங்க வாழ்க்கையில தவறு இல்லாதபடிக்கு கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அவர் உங்களுடைய வாழ்க்கையில தப்பே பண்ண மாட்டார். இதுவரை நடந்ததும் நன்மைக்கு ஏதுவாய் நடத்தி இருக்கிறார். இனிமேலும் அவர் சகலவற்றையும் அவருக்காக காத்திருக்க பிள்ளைகளுக்கு எல்லாம் நன்மைக்கு ஏதுவாய் நடக்குதுன்னு அப்போஸ்தலர் வாசிக்கிறோம். சோ அதே போல இந்த மாதம் உங்களை நடத்துவார். நாம் ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நீர் கொடுத்த ஒரு புதிய மாதத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நல்ல சுகத்தோடு பலனோடு ஆண்டவரே எல்லாவற்றையும் நீர் இதுவரை நடத்துனீங்க. நல்ல நாட்களை நீங்க எங்களுக்கு தந்திருக்கீங்க. இந்த புதிய மாதத்திலும் நீர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் அவங்க போக வேண்டிய பாதையை காட்டி சரியான பாதையில நடத்துகிறவர், கரம் பிடித்து எங்களை நடத்துகிறவர், கண்மலையின் மேல் உயர்த்துகிறவர், கூட இருந்து நடத்துங்க. மேக ஸ்தம்பத்தினாலும் அக்கினி ஸ்தம்பத்தினாலும் இஸ்ரேல் ஜனங்களை நடத்தினது போல அவருடைய பாதையில நீர் நடத்துங்க. அவருடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில, அவருடைய சொந்த வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில அப்பா, வேலையின் காரியத்துல நீர் நடத்துவீராக அப்படின்னு செய்வதற்காக நன்றி. இந்த மாதம் முழுவதும் எல்லாவற்றிலும் ஏற்றத்தை நாங்க பேசுகிறோம். ஒரு மிகப்பெரிய உயர்வை மேன்மையை பேசுகிறோம். உங்க வார்த்தையை சொல்லி நாங்க ஆசீர்வதிக்கிறோம். இன்னைக்கு பேசப்பட்ட அத்தனை வார்த்தைகளும் இந்த நாட்கள்ல உங்க வாழ்க்கையில நிறைவேறட்டும். எல்லா மகிமையும் நமக்கு செலுத்துகிறோம். ஆண்டவரே, தேவையோடு இருக்கிற உடைய பிள்ளைகளுடைய எல்லா தேவைகளும் சந்திக்கப்படட்டும். யெகோவா ஈரே, எல்லாவற்றையும் நீங்க பார்த்துக்கொள்வேன் என்று சொல்வதற்காக நன்றி. நல்ல சுகபல ஜீவனை நாங்க பேசுகிறோம், பாதுகாப்பை பேசுகிறோம், வார்த்தையில பலப்படுவார்களாக என்று பேசுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். ஆமென்.